அழகே அழகு அப்கமிங் எபிசோட். பர்த்டே செலிப்ரேஷனில் நல்லபடியாக முடிச்சுட்டு மதி, மலர், ரேவதி 3 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் மூலியமாக ரேவதி அவங்க வீட்டுக்கு போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தங்கராஜ் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. எல்லாரும் அம்மா மாப்பிள்ளை வந்திருக்காரு வெளியே வாமான்னு சொல்லி ரேவதியை கூப்பிடுறாங்க. தங்கராஜ் வந்த உடனே ரேவதி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. ஐயோ நம்ம வேறு சொல்லாமல் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. ரூம்லேருந்து வெளியே வராங்க. தங்கராஜ் அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. ரேவதியுமே எதுவுமே அங்கே காமிச்சிக்காம சரி நான் கிளம்புறேமான்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதியும் கிளம்புறாங்க. அங்கேருந்து ரேவதியும் தங்கராஜும் கிளம்புறாங்க. போகிற வழியிலே தங்கராஜ் காரை நிப்பாட்டிட்டு ரேவதியை ரொம்பவே திட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போயிருப்ப, என்கிட்ட எதையுமே சொல்லாமல் வர போயிருக்க, யார் கொடுத்த தைரியத்தில் நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, வர வர உன் போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாரு. ரேவதியை என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனாலும் தங்கராஜ் சமாதானம் ஆகலை. அவங்கள அடிக்கவே போயிடுறாரு. ரேவதி ரொம்பவே அழுகுறாங்க. ஒரு பக்கம் பாக்கியராஜ் ரொம்பவே கவலையில் இருக்காரு. அவர்கிட்ட பைக் கூட இல்லை. நம்ம எப்படி மலரை வெளியே கூட்டு போகிறோம்னு தெரியல. நம்ம வர கூட்டு போகிறோம்னு சொல்லிட்டோம். அவள் அதையே நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அவள் பிறந்த நாள் அன்றைக்கி நம்மளே அவளை கஷ்டப்படுத்தணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அதையே யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மலர் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட வெளியே போகிறத பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. மதியும் பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க, வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. பாக்கியராஜ் நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாரு. ரொம்ப நேரம் ஆகி அவர் திரும்பி வந்திருக்க மாட்டார். மலர் அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டமாக இருப்பாங்க. நம்மளை வர வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார், ஏன் இன்னும் வரல, எங்கே போனார் ஏது போனாருன்னு தெரியாமல் மலருமே ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பாக்கியராஜ் கால் பண்ணி மலரை வெளியே வர சொல்கிறாங்க. அவன் மதிக்கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், அவர் என்னை வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அடுத்து நடக்க போது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.